பிரைஸ் த லார்ட். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சத்ருவாகிய சாத்தான் ஆண்டவரையே சோதிச்சான். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று வேதாகமத்தில் உள்ள ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து பேசுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே அவர் ரோல் மாடல். ஆண்டவர் தனக்கு ஒரு சோதனை வரும் பொழுது பைபிளில் உள்ள, அதாவது வேத வசனத்தின் மூலம் சாத்தானை விரட்டுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சோதனையை சத்ருவாகிய சாத்தான் கொண்டு வரும் பொழுது எத்தனை பேர் பைபிளில் உள்ள வேத வசனங்களின் மூலம் அந்த சத்ருவாகிய சாத்தானை விரட்டி அடிக்க முடியும்? உங்கள் சத்ருவாகிய சாத்தானை விரட்டி அடிக்கக்கூடிய சகல அதிகாரத்தையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு பெரிய பட்டயம் வேத வசனம் தாங்க. கர்த்தர் சொல்கிறார், எபேசியர் 6:17, இரட்சியன்யம் என்னும் தலை சீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் சோதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவற்றை உண்டு பண்ணுகிற சாத்தான தேவ வசனமாகிய பட்டயத்தின் மூலம் விரட்டி அடிங்க. வசனம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை வீண். வசனத்திற்கு சகல அதிகாரமும் உண்டு. அதற்கு முதல்ல டெய்லி வேதாகமத்தை வாசித்து வசனங்களை மனப்பாடமாக உங்கள் மனதிற்குள் பதித்து கொள்ளுங்க. வேதாகமத்தை வாசித்தால் மட்டும் போதாது, ஒவ்வொரு வசனங்களும் உங்கள் மனதிற்குள் கற்பாறையில் பொறிக்கப்பட்டதை போல் உங்கள் இருதயத்திற்குள் பொறிக்கப்பட வேண்டும். ஏற்ற நேரத்தில் அவை ஆயுதமாக பாய்ந்து சென்று உங்களுக்கு எதிராக புறப்படுகிற அந்த சத்ருவாகிய சாத்தானின் போராட்டங்களை முறியடித்து உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். இந்த ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணோன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹாவ் எ பிளஸ்ட் டே. ஜீசஸ் பிளஸ் யூ.